அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அஷ்டமா சித்தி லெசன் 7ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனவுகளையும் நிஜத்தையும் இணைக்கக்கூடிய பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு ப்ரோ நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கனவு காண்றோம், சரிங்களா? இப்போது அந்த கனவுன்னு தெரிஞ்சு முழிச்சுக்கிட்டு அந்த கனவில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா அந்த கனவில் நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதை தான் நம்ம லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு சொல்கிறோம். லூசிட் ட்ரீமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கனவில் இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் லூசிட் ட்ரீமிங். ஏன் நம்மளால் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியுது? அங்கே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் முழுமையாக ஓப்பன் செய்து இருக்கும். ஓகே, ஃபைன். எல்லாத்துக்குமே கனவுகள் வரும். எல்லாத்துக்கும் டெய்லியும் ஒரு கனவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது இந்த லூசிட் ட்ரீமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவில் இது கனவு என்று தெரிந்து பயணிப்பது. நம்ம கனவில் முழிச்சுக்குவோம். நம்ம கனவில் பயணிக்கும் பொழுது, இப்போ நான் கனவு தான் கண்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் இந்த கனவு உலகத்தில் தான் இருக்கின்றேன் என்று தெரிந்து கொண்டு பயணிப்பது. இந்த இடத்த நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த லூசிட் ட்ரீமிங் எல்லார்த்தாலையும் பண்ண முடியும். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இப்போது எல்லார்த்தாலையும் பண்ண முடிகிற ஒரு விஷயத்தை என்கிட்ட எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போது இந்த லூசிட் ட்ரீமையும் நிஜ உலகத்தையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த படத்தை பார்க்கும்போது ஃபுல்லாக சர்ப்ரைசஸ் தான், ஃபுல்லாக ஆச்சரியங்கள் தான். நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை அதில் சொல்லியிருப்பார்கள். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்துட்டா அப்படின்னா, நம்ம இந்த நிஜ உலகத்தில் நம்மால் சித்திகளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறந்தநாளும் அந்த படத்தோடைய டைரக்டருடைய பிறந்தநாளும் ஒரே நாளில் வருது. அதில் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்ததுன்னு வைங்களேன். அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவங்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அப்படின்னா, அவர்களுக்கு அஷ்டமா சித்தி இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கேள்வியே வைக்கணும். ஆனால் அந்த படத்தில் அந்த அஷ்டமா சித்திகளை எடுத்த ஒரு மனிதர் தான் வருவாங்க அப்படிங்கிறதா புராணங்களில் சொல்லப்படுது. அப்படி புராணங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வரக்கூடியவர் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அஷ்டமா சித்திகளில் இதே சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவுகளை பற்றி பேசியிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஏ இல்லாமல் அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ராஜெக்ட் ஏவோ என்னமோ சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அந்த சொல்யூஷன் இல்லாமல் இது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம கனவுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் அது யதார்த்தமான கனவாக தான் இருக்கும். அதை நிஜ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் தெரியப்படுத்தியிருப்பார்கள். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லூசிட் ட்ரீமிங் தானே, இது சும்மா கனவுல போய் எந்திரிக்கிறது தானே அப்படின்னு சொல்லி யாரும் சும்மா சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த லூசிட் ட்ரீமிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த லூசிட் ட்ரீமிங்கை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தூக்கம் வர மாதிரி அந்த ஒரு நிலை வரும் பார்த்தீங்களா, அதாவது அந்த தெட்டா ஃப்ரீக்வன்சி மனநிலை தான். அந்த தெட்டா ஃப்ரீக்வன்சி மனநிலை வரும்பொழுது, அப்படி அந்த தூங்கி விழுகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய கனவில் நான் விழித்துக்கொள்வேன், என்னுடைய கனவு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அந்த கனவில் நான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்ம பண்ணணும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப போட்டு அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வைங்களேன். லூசிட் ட்ரீமிங் அப்படிங்கிறது யதார்த்தமாகவே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த ப்ரோக்ராமை அந்த இடத்துல நீங்கள் விதைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லூசிட் ட்ரீமிங் ஆகப்பட்டது அங்கே வந்துடும். வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த கற்பனைகள்லாம் நிறைய ஓடும் பார்த்தீங்களா. அந்த கற்பனைகள் ஓடும் பொழுது அந்த கற்பனையை நீங்கள் லூசிட் ட்ரீமிங் நிலையாக பாருங்கள். லூசிட் ட்ரீமிங் நிலையாக பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கற்பனைகள் ஓடும் பொழுது அந்த கற்பனையை லூசிட் ட்ரீமாக பார்த்து அந்த கற்பனையை செய்யுங்க. நான் இப்போ ஒரு லூசிட் ட்ரீமில் தான் இருக்கேன், அதில் தான் இந்த கற்பனையெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கற்பனைகள் வாழுங்க. இப்படி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லூசிட் ட்ரீமில் நீங்கள் விழிச்சுக்குவீங்க. ஓகே, இப்போது இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா லூசிட் ட்ரீம் வராது. உடனே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், எப்போ வேணாலும் அந்த லூசிட் ட்ரீமிங் ஆகப்பட்டது ஏற்படலாம். ஒரே நாளில் கூட ஏற்படும். ஆனால் எல்லாத்துக்கும் கம்பல்சரி கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத உண்மை. யார் வேணாலும் இந்த லூசிட் ட்ரீமிங்கை பண்ண முடியும். எதுக்காக இந்த லூசிட் ட்ரீமிங் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லூசிட் ட்ரீமுக்குள்ளே பல மர்மங்கள் ஒளிந்திருக்கின்றன. என்ன மர்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் லூசிட் ட்ரீமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றீங்க.
ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நகர்றீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகப்பட்டது நம்முடைய மூளையில் உருவாக்கப்பட்டது. எப்படி மூளையில் உருவாக்கப்பட்டது? நம்ம தான் இங்கே தூங்கிட்டு இருக்கோமே, நம்மளுடைய மூளை எங்கேயாவது 1 கிலோமீட்டர் நகர்தா? இல்லை. ஆனால் லூசிட் ட்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருப்போம். அப்போது அந்த இடைவெளி, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் அங்கே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையில் பதிவான சிக்னல் மூலியமாகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. நிஜ உலகத்தில் நம்ம 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பயணிக்கிறோம் அப்படின்னா இந்த மூளையில் எந்த செல்கள் எந்த இடத்துல அந்த ஆற்றல் உருவானதோ, எந்த இடத்துல அந்த சிக்னல் உருவாக்கப்பட்டதோ, எந்த இடத்துல அந்த அலை உருவாக்கப்பட்டதோ அதே இடத்தில்தான் நாம் நிஜ உலகத்தில் 1 கிலோமீட்டர் நடக்கும்போது உருவாக்கப்படுகின்றது. இது நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போனா இங்கே 1 கிலோமீட்டர் இருக்குது, நான் நடக்கிறேன், அதுதானே மூளையில் சென்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கலாம். அந்த விஷயத்துக்கு நம்ம வரலாம். இப்போது நம்ம லூசிட் ட்ரீமில் 1 கிலோமீட்டர் நடக்கிறோம். 1 கிலோமீட்டர் நடக்கும் பொழுது நம்ம மூளை நகர்றது இல்லையே. நம்ம மூளை இங்கே தானே பெட்டில் தானே படுத்துக்கிட்டு இருக்குது. பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த சிக்னல் வந்தால் போதும், அது நகர்வது போல் ஒரு உணர்வு நிலைக்குள் வந்து விடுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த சிக்னல் அந்த மூளைக்கு வந்த உடனே அது நகர்வது போல் ஒரு மாயை ஏற்படுத்துகின்றது. அப்போ மூளை ஒரே இடத்துல தான் இருக்குது. அதே போன்று தான் சுய விழிப்புத்தன்மை ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த சுய விழிப்புத்தன்மையை நம்ம பெரிய மூளைன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த சுய விழிப்புத்தன்மை ஒரே இடத்துல தான் இருக்குது. அந்த சுய விழிப்புத்தன்மை எங்கே இருக்குது? நம்முடைய மூளைக்கு சென்டர் பார்ட்டில் இருக்குது. அந்த சுய விழிப்புத்தன்மையை கவனிக்கிறதுக்கு தான் நம்ம மூச்சு காற்றை கவனிக்கிறோம். அந்த மூச்சு காற்றை எங்கே கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கோடைய இந்த பகுதியில் கவனிக்கிறோம். இப்படி கவனிக்கும் போது அந்த சுய விழிப்புத்தன்மைக்குள்ளே போயிடுவோம். சுய விழிப்புத்தன்மைக்குள்ளே நம்ம அப்படியே இருந்து தியானம் செய்ய பூரண விழிப்புத்தன்மை ஆகப்பட்டது அதே இடத்துல தான் இருக்குது. அது நமக்கு வெளிப்படுகிறது. நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிலாம் போய் எடுக்கிறது இல்லை. அந்த இடத்துல அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நமக்குள்ளே தூக்கம் கேட்காம விழுகுதோ அதே மாதிரி இந்த பூரண விழிப்புத்தன்மை நமக்குள்ளே கேட்காம விழுகும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கும்போது எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம விட்டுறோம், ஃப்ரீயாக விட்டுறோம். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது சுய விழிப்புத்தன்மையில் இருந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா பூரண விழிப்புத்தன்மை நமக்குள்ளே வந்துடும். இவ்வளோ தான் தியானம். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது ஏதோ பெரிய அப்படியே எங்கேயே போய் மலையை பிடிக்கிற வேலை மாதிரி நம்மக்கிட்ட காமிப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த இடைவெளி ஆகப்பட்டது லூசிட் ட்ரீமில் ஒரு சிக்னல் அப்படின்னா நிஜ உலகத்துக்கும் அதே சிக்னல் தான். அப்போ நிஜ உலகத்தில் இடைவெளி அப்படிங்கிறது ஒன்று இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இடைவெளின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது நம்ம மூளையில் பதிவாகக்கூடிய சிக்னல் தான். இந்த உலகமே நிஜம் கிடையாது. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பாலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலாகப்பட்ட ஆற்றல் என்னுடைய மூளைக்கு எப்படி செல்கின்றது? அலை வடிவத்தில் செல்கின்றது. எப்படி ப்ரோ எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பாலை பார்க்குறோமா, நம்ம எல்லாருமே கையில் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கங்க, அந்த பொருளை நம்ம பார்க்குறோம். இப்போது அந்த பொருளாகப்பட்டது நம்முடைய கண்களுக்குள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளியின் வடிவத்தில் போகும். ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியின் வடிவத்தில் நம்மளுடைய கண் உள்வாங்கி கொள்ளும். உள்வாங்கி கொள்ளக்கூடிய விஷயத்தை நம்முடைய மூளையாகப்பட்டது டிஜிட்டல் வடிவத்தில் உள்வாங்கி பின் மூளையில் பிரதிபலிக்கும். அப்போ அந்த பொருளை நம்ம நிஜமாக எங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கைகளில் பார்த்துட்ருக்கோன்னு கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த பொருளை நாம் மூளையின் பின்பகுதியில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம் மூளையின் பின்பகுதியில் தான் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அது இடமாக இருக்கட்டும், அந்த நகர்வாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்முடைய பிரதிபலிப்பு எங்கே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது? நம்முடைய மூளையுடைய பின்பகுதியில் தான் பிரதிபலித்து கொண்டு இருக்கின்றது. இப்போது அந்த 5 புலன்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 5 புலன்களும் நம்முடைய மூளை தான் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்படி தொடரேன்னு வச்சுக்கிங்களேன். இந்த சென்சேஷன் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பின் மூலியமாக அந்த தகவல் கடத்தப்பட்டு அந்த தகவல் டிஜிட்டல் வடிவத்தில் உள்வாங்கி பிரதிபலிக்கின்றது. அதாவது நாம் பார்க்கக்கூடிய உலகமாகப்பட்டது வெளியில் இல்லை, நம்முடைய மூளையில் உள்ளது. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை தானே நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருப்பது உலகம் அல்ல, வெளியில் இருப்பது ஆற்றல். இதை தான் மேட்ரிக்ஸ் படத்தில் சொல்லியிருப்பாங்க. மேட்ரிக்ஸ் படத்தில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே எண்கள் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எண்கள் இந்த மூளை அந்த வடிவத்தை மாற்றி நம்மக்கிட்ட இந்த இடத்துல பொருட்கள் இருக்கிற மாதிரி காட்டுது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதுதான் அந்த ப்ராஜெக்டையே. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த ஆற்றலை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆற்றலாகப்பட்டது வேறு ஒரு வடிவத்தில் மாற்றி இந்த இடத்துல இடம் இருப்பது போன்றவும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு அளவு இருக்குது, இந்த அளவில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பல
விஷயங்களை டிஜிட்டல் ப்ராசஸ் மூலியமாக நமக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. இந்த மூளை ஒரே இடத்தில் இருந்து கொண்டே நாம் நகர்வது போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றது. இதுதான் வந்து லூசிட் ட்ரீம் பண்ணுறவங்க உணர்ந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் லெவல் போகும். நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, இந்த லூசிட் ட்ரீம் பண்ணவங்க நிறைய பேர் லூசிட் ட்ரீமில் நல்லா கவனிச்சிங்க, லூசிட் ட்ரீமில் பறந்துருப்பாங்க. இந்த பறக்கிற மாதிரியான உணர்வுகள் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். லூசிட் ட்ரீமில் நம்மளால் வந்து பறக்க முடியும். பறக்க மட்டும்தான் முடியுமான்னு கேட்டால் பல வேலைகள் பண்ண முடியும். இந்த உலகத்தோடைய டிசைனை மாற்ற முடியும், பல விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். எப்படி அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி லூசிட் ட்ரீமில் பண்ண முடியும். எல்லார்த்தாலையும் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, எல்லார்த்தாலையும் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம வந்து நிஜமாகவே லூசிட் ட்ரீம்குள்ளே போனோமான்னு கேட்டால் கிடையாது. நாம் வேறு ஒரு உலகத்துக்குள் ட்ராவல் செய்து கொண்டு வருகின்றோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களோடு நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம கனவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே போகிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போனா கனவுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தானே எல்லாம் வராங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த ஆற்றலை நம்முடைய மூளையாகப்பட்டது வேறு ஒரு வடிவத்தில் மாற்றி நம்மக்கிட்ட காட்டுது. அது அதே ஆற்றல் தான், சரிங்களா? அந்த ஆற்றலுடைய வடிவத்தை வந்து எப்படி மாற்றுது அப்படின்னா, நான் இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுருக்கனோ அந்த பார்த்து வைத்த விஷயங்களை வைத்து தான் அந்த வடிவத்தை நம்மக்கிட்ட வந்து நமக்கு என்னென்ன வடிவங்கள் தெரியுமோ அந்த வடிவத்தில் நம்மக்கிட்ட வந்து அது கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ உண்மையாலுமே நம்ம லூசிட் ட்ரீமிங் பண்ணோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒரு பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே நமக்கு உடல் இருக்குது, நமக்கு மூச்சு காற்று இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் நெருப்பாக மாறணும்னு நினச்சா நெருப்பாக மாறலாம், நெருப்பு மலையை உருவாக்கணும்னு நினச்சா நெருப்பு மலையை உருவாக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மால் பண்ண முடியும். ஓகே ஃபைன், இப்போ சப்ஜெக்ட்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லூசிட் ட்ரீமிங் நடக்கும் பொழுது இந்த மூளையாகப்பட்டது செயல்படுவதனால்தான், நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மூளை இயக்கத்தில் இருப்பதனால்தான் இந்த லூசிட் ட்ரீம் நடக்குது. லூசிட் ட்ரீம் மட்டும் கிடையாது, கனவே இந்த மூளையின் செயல்பாட்டால் தான் நடக்கின்றது. இது எதுக்கு ப்ரோ அழுத்தி எழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்முடைய மூளை எங்கேயாவது நகருதா? ஆனால் இந்த மூளை நகராமல் ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கு. அந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம போய் வாழ்ந்துட்டு வரோம். இதே மூளை தான் இந்த உலகத்தையும் உருவாக்கி வைத்திருக்கின்றது. அப்போது இங்கே 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்களுக்கும் 800 கோடி மூளைகள் இருக்கும்ல, 800 கோடி மூளைகளும் வேறு வேறு உருவாக்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவரும் ஒரே விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு தான். இந்த ஒரே விழிப்புணர்வின் பிரதிபலிப்பாக இருப்பதனால் இந்த 800 கோடி மூளையும் ஒரே மூளை தான். அதனால தான் எனக்கு தெரிந்த ஒரே பொருள் தான் உங்களுடைய கண்களுக்கும் அதே போன்று தெரிகின்றது. அப்போது இந்த 800 கோடி மூளையும் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கு. இப்போது இன்னொரு கேள்வி வரும், அப்போ 800 கோடி பேர் சேர்ந்து உருவாக்கினா ஒருத்தரும் ஒரு மாதிரி கற்பனை பண்ணுறாங்க, அப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மூளையாகப்பட்டது எந்த ஒரு மாற்றத்தையும் உட்கொள்ளாமல் ஒரு மூளை எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த ஒரு மூளையிலேயே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த ஒரே மூளைக்குள் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு மூளை போதும். இந்த ஒரு மூளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் பிரபஞ்சத்தையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அப்போது அந்த மூளையை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணினா தான் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸை உடைக்கணும் பார்த்தீங்களா, இது ரியாலிட்டி அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லணும் பார்த்தீங்களா, இது மூளையால் உருவாக்கப்பட்டதல்ல, இது எல்லாமே வந்து ஒரு நிஜம்தான் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லணும் பார்த்தீங்களா. அதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்ராமா பண்ணுது. அந்த ட்ராமாவில் தான் நம்ம வந்து இந்த லாஜிக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிட்டு வரோம். இந்த லாஜிக்கை நம்ம ப்ரோக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கனவுக்குள்ளே போயிட்டு வரோம். இப்போ இந்த கனவுக்குள்ளே போய் நம்ம லூசிட் ட்ரீம் பண்ணும் பொழுது, லூசிட் ட்ரீமில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கும் பொழுது உங்களுடைய மூளையில் எந்த பகுதியில் அந்த அலையாகப்பட்டது உருவாகின்றதோ, அந்த சிக்னலாகப்பட்டது உருவாகின்றதோ, அதே சிக்னலை நீங்கள் நிஜ உலகத்துக்குள் கொண்டு வந்துட்டால் உங்களால் பறக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், நுகரக்கூடிய விஷயங்கள், உணரக்கூடிய விஷயங்கள், 5 புலன்கள் மூலியமாக 5 புலன்கள் மூலியமாக எந்த விஷயத்தை நாம் உள்வாங்கினாலும் நம்ம உள்வாங்குகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மூளை பிரதிபலிக்கின்ற விஷயத்தை இந்த மூளையே சிக்னல் மூலியமாக கிரகித்து கொண்டு ஒரு உலகத்தை நம்மக்கிட்ட உருவாக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ நம்ம நின்றுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய வானத்தை பார்க்கின்றோம். அந்த வானத்தில் வந்து 100 நட்சத்திரங்கள் இருக்குது, ஒரு நிலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் நட்சத்திரத்தையும் நிலாவையும் அங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில் என்னவென்றால் நம்முடைய மூளையில் தான் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம்.
அப்போது அங்கே நட்சத்திரம் இருக்கான்னு கேட்டால் அங்கே நட்சத்திரம்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஆற்றல் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆற்றலுடைய வடிவத்தை நம்முடைய மூளையாகப்பட்டது மாற்றி நம்மக்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து நட்சத்திரங்களும் நிலாவும் இருப்பது போல் காமிக்கின்றது. அப்போ தான் நம்ம நம்பி நம்ம தூரத்தில் பார்க்குற மாதிரியான அந்த இடைவேளின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதனால் காட்ட முடியும். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை விதைக்க முடியும். அதுக்காக தான் அப்படி காட்டுது. இப்போ நம்ம கேம் விளாட்றோம் பார்த்தீங்களா, அந்த கேமோடைய ஸ்க்ரீன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், நகராது. ஆனால் அந்த கேமுக்குள்ளே அந்த கேரக்டர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு மட்டும் தான் உண்மை தெரியும், இந்த ஃபோனை தாண்டி அங்கே ஒரு உலகம் இல்லைன்னு. ஆனால் அதற்குள் நகரக்கூடிய அந்த கேரக்டருக்கு அது தெரியாது. அது என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் வந்து 100 கிலோமீட்டர் ஓடுறேன், 10 கிலோமீட்டர் ஓடுறேன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அப்படி போன்ற ஒரு உலகம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது வெறும் ஸ்க்ரீன் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நம்முடைய மூளையில் பிரதிபலிக்கக்கூடிய சிக்னல் தான் நம்ம லூசிட் ட்ரீமில் செய்யக்கூடிய வேலைகள். அது பறக்கிறதா இருக்கட்டும், நெருப்பு மலையை உருவாக்குறதா இருக்கட்டும், அது என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து கனவுல பறக்கிறோம். கனவுல பறக்கும்போது நிஜத்துலேயும் பறக்கணும் தானே. இப்போது கனவுல நடக்கும் பொழுது நிஜத்துலேயும் நடக்கணும் தானே. ஏன் நடக்கிறது இல்லை? நம்மளுடைய மூளையில் சுரக்கக்கூடிய அந்த சுரபியின் மூலியமாக நம்முடைய உடலாகப்பட்டது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். உடம்பை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கும். மூளை மட்டும்தான் செயல்பட்டுருக்கும். இந்த மூளையில் பிரதிபலிக்கக்கூடிய சிக்னலை நம்முடைய கனவின் துணை கொண்டு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த உடம்பு நகராது, சரிங்களா? இந்த உடலாகப்பட்டது அப்படியே நகராமல் ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த உடம்பை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே போயிட்டு வரோம். கனவுன்னு சொல்கிறதோட பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த உடம்பு வந்து இங்கே நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த மூளையில் வந்து என்னென்ன சிக்னல்ஸ்லாம் வருதோ அத்தனை சிக்னல்ஸுமே இந்த உடலாகப்பட்டது செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது பேரலல் யூனிவர்ஸில் மட்டும்தான் வேலை செய்யுது. கனவில் மட்டும்தான் வேலை செய்கின்றது, நிஜத்தில் வேலை செய்வது இல்லை. சரி, அது எப்படி ப்ரோ கொண்டு வருது, அது எப்படி ப்ரோ நான் இணைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து மெடிடேஷனில் போய் உட்காரோம். நீங்கள் வந்து என்னதான் இங்கே டிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் மனசு ஏற்றுக்காது. இங்கே என்னதான் பொருட்கள் இல்லைன்னு சொன்னாலும் மனசு ஏற்றுக்காது. ஏன்னா அதுதான் கண்ணுக்கு அப்பட்டமாக தெரியுது. இது வந்து சிக்னல் கிடையாது, என்னுடைய கண்களுக்கு இந்த பொருட்கள்லாம் இருக்கிறது எனக்கு அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு தான் மூளை நம்பும். அதாவது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது நம்பும். அது ஏற்றுக்கொள்ளாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று வர வேண்டும். அதுதான் அந்த ப்ராஜெக்ட். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூரண விழிப்புத்தன்மை தான். நம்ம தியானத்தில் போய் உட்காரும் பொழுது இந்த சுய விழிப்புத்தன்மையை கவனிக்கும் பொழுது பூரண விழிப்புத்தன்மை வரும் பார்த்தீங்களா. அந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தான் மூளையாகப்பட்டது, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது, ஆமாம் இது அனைத்துமே வந்து என்னுடைய மூளையில் பிரதிபலிக்கக்கூடிய வடிவங்கள் தான், சிக்னல் தான் அப்படிங்கிறது அதுக்கு நம்ப வரும். அது நம்பினா மட்டும்தான் எப்படி வந்து நம்ம கனவுக்குள்ளே போய் கனவுல நம்மளுடைய முழு சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ணி பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே போய் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நிஜம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்திலும் நம்மால் செய்ய முடியும். இது சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சிம்பிள் கோட்டில் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய மூளையில் பிரதிபலிக்கக்கூடிய சிக்னல் தான் நம்மை சித்திகளை செய்ய வைக்கின்றது. யார் ஒருவர் கான்ஷியஸாக அதே சிக்னலை நம்முடைய மூளைக்குள் பிரதிபலிக்க செய்கின்றாரோ அவரால் அஷ்டமா சித்திகளை பண்ண முடியும். அதற்கு முதல்ல வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அனுமதிக்கணும். எப்படி அனுமதிக்கணும் அப்படின்னா, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகமே ஒரு மாயை அப்படிங்கிற புரிதல் அதற்கு வர வேண்டும். இதுதான் ஸ்டேஜ் 1. அந்த ஸ்டேஜ் 1ல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே போயிட்டு வரணும். பூரண விழிப்புத்தன்மை எங்கேயுமே நகராமல் ஒரே இடத்துல அப்படியே தான் இருக்கும். அந்த பூரண விழிப்புத்தன்மை உணரணுன்னா என்ன பண்ணணும், கண்களை மூடி அப்படியே கம்முன்னு உட்காந்துக்குங்க. இந்த மூக்கோடைய இந்த பகுதியை நீங்கள் லைட்டாக கவனிச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்படியே நீங்கள் பாட்டு கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா டப்புன்னு அந்த பூரண விழிப்புத்தன்மை நமக்குள்ளே வந்துடும். இதுதான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்லைட்டன்மெண்ட் ஆனவங்களுக்கு இது புரியும். ஒரு யோகியோடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய கனவுல வந்து நம்ம ஒரு உணர்வு நிலையில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு நிலையில்தான் யோகியாகப்பட்டவர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பார். அவருடைய உணர்வு நிலையும் அவருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். அவர்கிட்ட நீங்கள் என்ன தான் இது ரியாலிட்டின்னு சொன்னாலும் அதை அவர் ஒரு பொழுதும் நம்ப மாட்டார். ஸோ நான் பொறுமையாக ஒரு விஷயத்தையும் பார்ட் பை பார்ட்டாக விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை வந்து பொறுமையாக கவனிங்க. கவனிச்சுட்டு இந்த உணர்வு நிலைக்குள்ளே போயிட்டு வாங்க. எந்த உணர்வு நிலைக்குள்ளே, பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே போயிட்டு வந்தக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த விஷயமாகப்பட்டது புரியும். சும்மா நம்ம லாஜிக்கலாலாம் இந்த பிரெயினை நம்ப வைக்க முடியாது. டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுங்கள். டெய்லியும் மெடிடேஷன் பண்ணும்போது வாரத்தில் 2 நாள் வந்தாலும் சரி, 3 நாள் வந்தாலும் சரி, அந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே போயிட்டு வாங்க.
பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன உண்மை தெரிய வரும்? அந்த பூரண விழிப்புத்தன்மையிலிருந்து வரக்கூடிய பிரதிபலிப்புகள் தான் எல்லாமே. அப்போது இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற உணர்வு நிலைக்குள்ளே வரும். நம்பிக்கைக்குள்ளே கிடையாது. இப்போ நான் நம்பணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இல்லை. நீங்கள் அந்த உணர்வு நிலையை கொடுக்கணும். இதுதான் ப்ராஜெக்டே. இந்த ப்ராஜெக்டே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மால் இந்த உலகத்தில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் செய்ய முடியும். அது ஏன் தடை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கற்பனைகளும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் டேட்டாவையும் அது மாற்றி அமைத்து வைத்திருப்பதனால்தான். அது எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கு. எப்படி மாற்றி வச்சிருக்குன்னா, இதுதான் நிஜம், இந்த உலகமாகப்பட்டதான் நிஜம் அப்படின்னு சொல்லி அது நம்மக்கிட்ட மாற்றி அந்த வடிவத்தை மாற்றி நம்மக்கிட்ட காமிச்சிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம நம்புகிறோம். அப்போ அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்னா அதனுடைய உணர்வு தன்மையை மாற்ற வேண்டும். அந்த உணர்வு தன்மையை மாற்றுவதற்காக தான் நம்ம அந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் சரியாக போயிட்டு வரணும். சும்மா நார்மலாக போயிட்டு வரவங்களை பற்றி நான் சொல்ல கிடையாது. எல்லாருமே போயிட்டு வரோம். நிறைய பேர் முக்கால்வாசி பேர் அதில் போயிட்டு வருவாங்கன்னு வைங்களேன். அப்படி போயிட்டு வரும்போது சில பேர் அதை கணவன் தட்டி விட்டுருவாங்க. சில பேர் இதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி அதிலேயே செட்டில் ஆகிப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் உட்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் யார் ஒருத்தர் அது சரியான புரிதலோடு அணுகிறாங்களோ, அந்த சரியான புரிதலோடு அணுகும் பொழுது தான் இந்த உணர்வு நிலையாகப்பட்டதை மாறி இந்த உலகத்தில் நாம் இந்த விஷயங்களை கொண்டு வர முடியும். எந்த விஷயங்களை? சித்திகள் என சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்மால் கொண்டு வர முடியும். இதுதான் மேட்ரிக்ஸ் படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. கடைசியாக அவனை சுற்றுவாங்க கதாநாயகனை. அவன் எங்கே போவான் அப்படின்னா அந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே என்ட்ராயிடுவான். என்ட்ரானோடனே அவன் புரிஞ்சுப்பான். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுக்கு புரிய வச்சுட்டு வந்திருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்துலேருந்தே அதை புரிய வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவன் கடைசியாக போகும்பொழுது அந்த உணர்வு நிலைக்குள்ளே போயிட்டு அதை பண்ணுவான். அது அவனால் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அனைவருமே இந்த பூரண விழிப்புத்தன்மையிலிருந்து தான் வந்திருக்கின்றோம். அந்த பூரண விழிப்புத்தன்மையை உணரக்கூடிய அத்தனை பேர்த்தாலும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செய்ய முடியும். அனைவராலும் இந்த விஷயத்தை பண்ண முடியும். அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட மனநிலையோடு தான் என்ட்ராகும். ஏன்னா நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த உலக வாழ்க்கையோடு சேர்ந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மைண்டு ஒரு மாதிரி அப்படி ஆயிரும்னு வைங்களேன். அந்த நிலைக்குள்ளே போகும்பொழுது கொஞ்சம் பக்குவப்பட்ட மனநிலையோடு என்ட்ராகி தான் அதை நம்ம பண்ணணும். போட்டு அதை போட்டு அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடாது. அழுத்தம் கொடுக்காமல் ஓகே எனக்கு இப்போ இப்படி இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டட் மைண்டாக இருக்குது அப்படின்னா அதை நாம் தெளிவுபடுத்தி விட்டு தான் பண்ண வேண்டும். அப்புறம் நான் சும்மா ஒரு இதில் நான் வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நான் போய் பண்ணேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா 25 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் போய் தியானத்தில் உட்காந்து தியானம் உங்களுக்கு சித்திக்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும். 25 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்டுன்னு மைண்டு ஃபோக்கஸ் ஆகி அதுக்கப்புறமா ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து தான் தியானமே முழுமையாக வரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பூரண விழிப்புத்தன்மைக்குள்ள வரையும் போக முடியும். அதனால் தியானம் செய்வதற்கு முன்பு ஒரு 25 நிமிஷம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லா தொடர்பையும் துண்டிச்சிங்க. ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் உட்காந்துட்டு ஒரு 25 நிமிஷம் அப்படியே உங்களை நீங்களே ஆஸ்வாசப்படுத்திட்டு ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. அலாரம் கூட செட் பண்ணிக்கிங்க. ஒரு 25 நிமிஷம் நீங்கள் ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு உங்களுடைய மைண்டை டோட்டலாக ஃப்ரீ பண்ணிவிட்டு, இது தியானத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி. வேலையில் எனக்கு கவனமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 நிமிடம் நிஜத்தில் இருங்கள். அதாவது இது மாயை தான், இந்த நிஜத்தில் இந்த ரியாலிட்டியில் இருங்க. இந்த ஃபோனை பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். அதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஒரு 25 நிமிஷம் நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வு நிலையில் இருந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செய்ய முடியும். வேலையாகப்பட்டது தெளிவாக நடக்கும். ஸோ கனவில் நம்ம பறக்கும் பொழுதோ சரி, இல்லை ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு மேஜிக்கை பண்ணும்போதும் சரி, மூளையில் என்ன சிக்னல் வருதோ அதே சிக்னல் நிஜத்தில் வந்துவிட்டால் நிஜத்திலும் அதை பண்ண முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். இது புரியணும் அப்படின்னா அஷ்டமா சித்தி லெசன் 4 திரும்பவும் போய் எல்லோரும் பாருங்கள். அதில் மூளை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு புரியும். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.